ஓம் சாந்தி 8/2/2024 சாகார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, பிராமணர்களாகிய நாம் உச்சி குடுமிக்கு சமமானவர்கள், புருஷோத்தமர்களாக ஆகிக் கொண்டிருக்கிறோம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்போது முக மலர்ச்சியுடன் இருப்பீர்கள். தன்னிடம் தானே உரையாட கற்றுக்கொள்ளுங்கள். அப்போது அளவற்ற குஷி இருக்கும். கேள்வி: தந்தையின் சரணத்தில் யார் வர முடியும்? தந்தை யாருக்கு அடைக்கலம் கொடுக்கிறார்? பதில்: யார் முழுமையிலும் முழுமையாக நஷ்டோ மோகாவாக, அதாவது மோகத்தை அளித்தவராக இருக்கிறார்களோ அவர்கள்தான் தந்தையின் சரணத்தில் வர முடியும். யாருடைய புத்தி யோகம் அனைத்திலிருந்தும் துண்டிக்கப்பட்டிருக்கிறதோ, உற்றார் உறவினர்களிடம் புத்தி ஈடுபடுவதில்லையோ அவர்கள்தான் வர முடியும். புத்தியில் எனக்கு ஒரு பாபாவை தவிர வேறு யாரும் இல்லை என்று இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட குழந்தைகள்தான் சேவை செய்ய முடியும். தந்தையும் அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு தான் அடைக்கலம் கொடுக்கிறார். ஓம் சாந்தி. இவர் ஆன்மீக தந்தை, ஆசிரியர் மற்றும் குருவாக இருக்கிறார். இதனை குழந்தைகள் நல்ல முறையில் புரிந்திருக்கிறீர்கள். உலகத்தினர் இந்த விஷயங்களை அறியவில்லை. சந்நியாசிகள் சிவோகம் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். இருந்தாலும் நான் தந்தையாக, ஆசிரியராக, குருவாக இருக்கிறேன் என்று சொல்ல முடியாது. நானே சிவன் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனால் நான் தந்தையாக இருக்கிறேன், ஆசிரியராக இருக்கிறேன், குருவாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது அப்படின்றார். பரமாத்மா சர்வ வியாபி என்று சொல்கிறார்கள். அப்படி என்றால் ஒவ்வொருவரும் தந்தை, ஆசிரியர், குருவாக ஆகிவிட்டார்கள். மனிதர்கள் இப்படி தங்களை பகவான், பரமாத்மா என்று சொல்லிக் கொள்வது முற்றிலும் தவறாகும். குழந்தைகளுக்கு தந்தை புரிய வைக்கிறார் என்றால் புத்தியில் தாரணை ஆகிறதல்லவா? நீங்கள்தான் திரிகாலதர்ஷி மற்றும் சுயதர்ஷன சக்கரதாரிகளாக ஆகிறீர்கள். அந்த உலகாய படிப்பின் பாடங்கள் முற்றிலும் வேறு. இந்த நேரத்தில் அனைவரும் தூய்மையற்றவர்களாக, துக்கமானவர்களாக இருக்கிறார்கள். தூய்மையாகுவதின் மூலம் அவசியம் சுகம் கிடைக்கும். சுகமான உலகத்தை தந்தை ஸ்தாபனை செய்கிறார். ஞானம் நிறைந்தவர் ஒரே ஒரு தந்தைதான் என்பதை குழந்தைகள் புத்தியில் வைத்து கொள்ள வேண்டும். தந்தையாகிய என்னை நினைவு செய்தால் நீங்கள் தமோ பிரதானத்திலிருந்து சத்தோ பிரதானமாக ஆகிவிடுவீர்கள். யோகத்திற்கு அதிக மகிமை இருக்கிறது. பாரதத்தின் பழமையான யோகா என்று பாடப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த யோகத்தின் மூலம் என் லாபம் கிடைத்தது என்பது யாருக்கும் தெரியாது. பிராமணர்களாகிய நீங்கள் உச்சி குடுமி போன்றவர்கள். சத்யுகம் மற்றும் கலியுகத்தின் நடுவில் இருக்கிறீர்கள். இதற்குதான் சங்கமயுகம் என்று சொல்லப்படுகிறது. இதில் நீங்கள் புருஷோத்தமர்களாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். நாம் புருஷோத்தமர்களாக ஆகிக் கொண்டிருக்கிறோம் என்பது குழந்தைகளின் புத்தியில் இருந்தால் சதா மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். சின்ன சென்டர்களிலும் முக்கியமான 5 அல்லது 6 படங்கள் இருக்க வேண்டும். அதை வைத்து புரிய வைப்பது மிகவும் எளிதாகும். முழு நாளும் சேவையே சேவைதான். படங்கள் இருந்தால் போதும், சேவை தன்னால நடக்கும் அப்படின்றார். யாராவது வருவாங்க, என்னன்னு கேட்பாங்க, அப்போ நீங்கள் புரிய வச்சுட்டே இருக்கலாம். அதனால் சேவைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இந்த படங்கள் தான். அதிலே முக்கியமான ஒரு 5-6 படங்கள் கூட போதும் அப்படின்றார். இந்த கண்களினால் எதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அவை அனைத்தும் அழிந்து போய்விடும். மற்றபடி எதை திவ்ய திருஷ்டியினால் பார்க்கிறீர்களோ, அதாவது ஞான பார்வையில பார்க்கிறீங்களோ, அது ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கிறது. அதாவது இந்த உலகம் அழிய போகுது,
சத்தியுகம் வரப்போகுது. அதுக்காக தானே நம்ம முயற்சி செய்துட்டு இருக்கிறோம். தகுதியானவர்களாக, விகாரமற்றவர்களாக ஆயிட்டு இருக்கிறோம். அப்போ அந்த உலகம் தானே நம்ம கண் முன்னாடி இருக்கு. ஆகையில இந்த திவ்ய திருஷ்டி, தெய்வீக பார்வையில நீங்க என்ன பார்க்குறீங்களோ அது ஸ்தாபனை ஆகுது. அல்லது நாம அதை உருவாக்கிட்டு இருக்கிறோம். சத்தியுகத்துல இப்படி இருக்கும், அப்படி இருக்கும், அங்க துக்கமே இருக்காது, சுகமே சுகம்தான். மாளிகைகள் இருக்கும், புஷ்பக விமானம் இருக்கும், இயற்கை சத்தோ பிரதானமாக இருக்கும்னு பாபா சொல்ல சொல்ல நம்ம கண் முன்னாடி அந்த உலகம் வரும் தானே, விஷுவலைஸ் பண்றோம் தானே. அப்படின்னா நம்ம அதை உருவாக்கிட்டு இருக்கிறோம்னு அர்த்தம். பாபா சொல்றத கேட்டு திவ்ய திருஷ்டியில பார்த்துட்டு இருக்கிறோம். யாராவது ராஜாவிடம் ஜென்மம் எடுத்திருக்கிறார் என்றால் எவ்வளவு பெருமிதத்தில் இருப்பார். குழந்தைகளாகிய நீங்கள் சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். ஒவ்வொருவரும் தனக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். காம சிதையில் அமர்ந்து நீங்கள் கருப்பாகி விட்டீர்கள். இப்பொழுது ஞான சிதையில் அமர்ந்தால் வெள்ளையாக ஆகி விடுவீர்கள். புத்தியில் இந்த சிந்தனை ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். அலுவலகத்தில் வேலை செய்து கொண்டிருந்தாலும் நினைவு செய்து கொண்டே இருங்கள். நேரம் இல்லை என்று இருந்துவிடக் கூடாது. அதாவது நீங்க ஆஃபீஸில் இருந்தாலும், டைட் ஒர்க்காக இருந்தாலும், டைம் இல்லைன்னு முயற்சி செய்யாம இருக்கக்கூடாது. இடையிடையே ஃபியூ செகண்ட்ஸ் கூட ஒரு பிரேக் எடுத்து இந்த சிந்தனையில இருக்கணும் அப்படின்றார். எவ்வளவு உயர்ந்த வருமானம்! அர்ஜுனன் மற்றும் ஏகலவ்யன் கதை இருக்கிறதல்லவா? இதுபோல் இல்லறத்தில் இருந்து கொண்டே ஞான யோகத்தில் சென்டரில் இருப்பவர்களை விட வேகமாக செல்ல முடியும். அனைத்திற்கும் ஆதாரம் நினைவுதான். மனிதர்கள் சந்திர மண்டலம் செல்வதற்கு முயற்சி செய்கிறார்கள். இது சயின்ஸின் பலம். சைலன்ஸ் பலத்தின் மூலம் நீங்கள் அனைவரும் சயின்ஸின் மீது வெற்றி அடைகிறீர்கள். அதனால்தான் சயின்ஸும் சுகம் கொடுக்கக்கூடியதாக ஆகிவிடுகிறது. இங்கு விஞ்ஞானம் சுகமும் கொடுக்கிறது, துக்கமும் கொடுக்கிறது. அங்கு சுகமே சுகம்தான், துக்கத்தின் பெயரே கிடையாது. இப்படிப்பட்ட விஷயங்கள் முழு நாளும் புத்தியில் இருக்க வேண்டும். குழந்தைகளாகிய நீங்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள். தந்தைக்கு, அதாவது பிரம்மா பாபாவிற்கு அதிக சுமை இருக்கிறது. இருந்தாலும் ரதத்திற்கு டிஸ்கவுண்ட், அதாவது தள்ளுபடி கிடைத்து விடுகிறது. அதாவது பிரம்மா பாபா நிமித்தமாக இருக்கிற காரணத்தினால அவர் முன்னாடி நிறைய விஷயங்கள், நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். அதையெல்லாம் அவரை அட்டென்ட் பண்ணணும். ஆகையால தன்னுடைய முயற்சிக்கு அப்படின்னு அவருக்கு நேரம் குறைவுதான். ஆனாலும் எனக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்குது, ஏன்னா நான் ரதம் இல்லையா அப்படின்றார். உங்களுக்கு உங்களுடைய விஷயங்கள் மட்டும்தான், உங்களுடைய பிரச்சனைகள் மட்டும்தான். ஆனால் பிரம்மா பாபாவுக்கு எல்லா பிரம்மா குமார் குமாரிகளுடைய விஷயங்களும் இருக்கு. எல்லாருடைய பிரச்சனைகளும் அவர் முன்னாடி தான் வருது. அதனால பிரம்மா பாபா நீங்க அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்றார். அதற்காக டிஸ்கவுண்ட்லேயே வண்டி ஓடுதுன்னு நினச்சிடாதீங்க. ஞான யோகமும் இருக்கிறது. இவை இல்லாமல் லக்ஷ்மி நாராயணர் பதவி எப்படி அடைய முடியும்? நான் தந்தையின் ஒரே ஒரு குழந்தை, பிறகு எனக்கு பல குழந்தைகள் இருக்கிறார்கள் என்ற குஷி இருக்கவே செய்கிறது. போதையும் இருக்கிறது, கூடவே மாயை தடைகளும் ஏற்படுத்துகிறது. அதாவது எனக்கு இவ்வளோ பிரச்சனைகள் வருதுன்னு நான் ஒன்றும் கஷ்டப்படலை, எனக்கு இத்தனை குழந்தைகள் இருக்காங்க அப்படின்ற குஷியும் இருக்கு, போதையும் இருக்கு. அதே நேரத்தில் மாயை தடைகளையும் ஏற்படுத்துது அப்படின்றார். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், சதா மகிழ்ச்சியாக இருப்பதற்கு ஆன்மீக சேவை செய்ய வேண்டும்.
உண்மையான சம்பாதனை செய்ய வேண்டும் மற்றும் செய்விக்க வேண்டும். தனக்கும் மற்றவர்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும். பேட்ஜை வைத்து ட்ரெயினிலும் சேவை செய்ய வேண்டும். 2வது பாயிண்ட், பழைய உலகத்திலிருந்து மனதை நீக்கிவிட வேண்டும். பற்றற்றவர் ஆக வேண்டும். ஒரு தந்தையின் மீது உண்மையான அன்பு வைக்க வேண்டும். வரதானம், சங்கம யுகத்தின் மகத்துவத்தை அறிந்து ஒவ்வொரு நேரமும் விசேஷ கவனம் வைக்கக்கூடிய ஹீரோ பார்ட் நடிப்பவர் ஆகுங்கள். ஒவ்வொரு கர்மமும் செய்து கொண்டே சதா நான் ஹீரோ பார்ட்டதாரியாக இருக்கிறேன் என்ற இந்த வரதானம் நினைவில் இருந்தது என்றால் ஒவ்வொரு கர்மமும் விசேஷமானதாக இருக்கும். ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு சங்கல்பமும் உயர்ந்ததாக இருக்கும். 5 நிமிடங்கள் தான் சாதாரணமானதாக இருந்தது என்று சொல்ல முடியாது. சங்கம யுகத்தின் ஒவ்வொரு 5 நிமிட நேரமும் கூட மிகவும் மதிப்பு வாய்ந்தது. 5 நிமிடங்கள் 5 வருடங்களை விட உயர்ந்ததாகும். எனவே ஒவ்வொரு நேரமும் அவ்வளவு அட்டென்ஷன் இருக்க வேண்டும். சதாகால ராஜ்ய பாக்கியத்தை அடைய வேண்டும் என்றால் கவனமும் சதாகாலம் இருக்க வேண்டும். ஸ்லோகன், யாருடைய எண்ணத்தில் உறுதியின் சக்தி இருக்கிறதோ அவர்களுக்கு ஒவ்வொரு காரியமும் சாத்தியமானதாகும். ஓம் சாந்தி. இன்றைய அவ்யக்த சமிகை, உங்களுடைய இனிமை தன்மையின் பேச்சு, அதாவது இனிமையான பேச்சின் வைப்ரேஷன்ஸ் தான் தானாகவே அனைவரையும் தன் பக்கம் கவர்ந்திழுக்கும். உங்களுடைய ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு ஆத்மாவிற்காகவும் இனிமையானதாக மகானாக இருக்க வேண்டும். ஒவ்வொருவரையும் உயர்த்த வேண்டும் என்ற சுபாவம், இனிமையான சுபாவம், பணிவு என்ற சுபாவம் இருந்தால் குழுவில் ஒற்றுமை வந்துவிடும். வேற்றுமை தானாகவே முடிந்து போய்விடும். ஓம் சாந்தி. எனது பாக்யமே பாபா உன் அன்பு கிடைத்ததே. எனது பாக்யமே பாபா உன் அன்பு கிடைத்ததே. கடலே கடலே உன்னிடம் உன்னிடம், கடலே கடலே உன்னிடம் உன்னிடம் ஒரு துளி அடைந்ததே. புதிய வாழ்வு மலர்ந்ததே. எனது பாக்யமே பாபா உன் அன்பு கிடைத்ததே.
மலர்ந்ததே